ஒரு 5 ரூபா 10 ரூபா இருந்தா பரவாயில்ல. தங்கம் விலை ஏற மாதிரி ஏறினே போகுது. எது இருந்தாலும் இல்லைனாலும் சிலிண்டர் முக்கியம் இல்ல. ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் தான் குறைச்சலா இருந்தது. இப்ப அதுவும் ஏறிச்சு தங்க ரேட்டுமே. ஸ்டாலின் ஐயா சிலிண்டர் வாங்கினா போய் கடையில தெரியும். நாங்களும் உங்களை மாரி மனசுதானே, நாங்க ஓட்டு போட எல்லாமே இருக்கிறாங்க. எந்த ஆட்சி யார் வந்தாலும் சரிதான், விலைவாசி குறையணும். அந்த 60 ரூபாய் நின்றுச்சுன்னா பரவாயில்ல, இதோட அதிகமா ஏறிச்சுன்னா என்ன பண்றது? இலவசமா கொடுக்குறாங்கன்ட்டு மக்கள் ஃபுல்லா போயிட்டு விடுறாங்க. அந்த இலவசத்தை தடுத்தா மட்டும்தான் இந்த விலையேற்றத்தை குறைக்க முடியும். 60 ரூபாயில் ஒரு எண்ணெய் பாக்கெட்டு வாங்கலாம், ஒரு மாவு பாக்கெட்டு வாங்கலாம். மிச்சம் பண்ண ஒரு குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு செலவுக்கு யூஸ் ஆகும். 10,000 தரேன், 5,000 தரேன், 20,000 தரேன், 1 லட்ச ரூபா தரேன், அதெல்லாம் செய்யாதீங்க. விலைவாசி குறைஞ்சா போதும். இந்த ஒரு விரலுக்கான எலெக்ஷனை வந்து கரெக்டான ஆளை தேர்ந்தெடுத்தோம்னா எதிர்காலமாவது உருப்படிதான். நம்ம இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சிலிண்டர் விலை ஏறி இருக்கு, எப்படி பாக்குறீங்க? 60 ரூபாய் ஏறி இருக்கு. 60 ரூபாய் ஏறி, அந்த 60 ரூபாய் நின்றுச்சுன்னா பரவாயில்ல, இதோட அதிகமா ஏறிச்சுன்னா என்ன பண்றது? இப்போ என்னதான் இதுவா கொடுத்தா கூட, இந்த எனாமஸ் எல்லாம் கொடுத்தா கூட, அதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்து இந்த மாதிரி பொருளாதாரத்துல கையை வைப்பாங்க. இது வேணான்ற நான் பாதி பேருக்கு புரிய மாட்டேது. ஐயோ வந்தா போதும்னு வாங்கிறேன். பாருங்க இப்போ என்ன பாருங்க, நான் போன வாட்டி சொன்னதுக்கு வந்து 175 ரூபா இருந்தது, இப்போ 185 ரூபா கோல்டு வின்னரு இருக்கு. ஒரு மாசத்துக்கு ஒரு 10 ரூபா ஏறிச்சுன்னா அது எங்கேயோ போயிடும். அதனால இதெல்லாம் தேவையில்லை. இதுவாக பண்ணி முயற்சி பண்ணி இதெல்லாம் கண்ட்ரோல் கரெக்டாக வந்துச்சுன்னா போதும்மா. எங்களுக்கு விலைவாசி கரெக்டாக இருந்தால் போதும். இந்த மாதிரி ஏறினா போனால் சாதாரண என்ன பண்ணுவாங்க, இப்போ சாதா வீட்டை கூட ஒரு சிலிண்டர் தான் வச்சு இறக்குறாங்க. அப்போ வந்து மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு வர சிலிண்டர் ஒரு மாதத்துக்கு கூட வராது. இதுக்கு 1000 ரூபாய் 1200 வச்சுருந்தோம். எடுத்துகிட்டு வந்து போடுறவங்களுக்கு ஒரு 40 ரூபா 50 ரூபா தரும். புரியுதுங்களா? தூக்கின்னு வராங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 50 ரூபா போகுது. அப்போ என்ன ஆகுது, 1000 ரூபாய்க்கு மேலே ஓடி போகுது சிலிண்டரு. மாதத்துக்கு 1 லிட்டர் எண்ணெய் இதில் தராங்க, இதெல்லாம் ரேஷனில் போகிறாங்க. அந்த 1 லிட்டர் எண்ணெய் எத்தனை நாளைக்கு வரும்? ஒரு நாளுக்கும் ஒன்று ஏறினா நாங்கள்லாம் நடுத்தர மக்கள் எப்படி பிழைக்கிறது? 4 நாள் ஏறின்னு தான் இருக்குது. என்றைக்கு 350 ரூபா வந்த சிலிண்டரு இன்றைக்கி உடனே 160 ரூபா ஏறிக்குது. ஒரு 60 ரூபா 50 ரூபா ஏறினா பரவாயில்ல, 30 ரூபா ஏறினாலும் பரவாயில்ல. இல்லை ஒரேடியாக 160 ரூபா ஏறினா இன்னும் 2000 ரூபா கிட்ட வந்துருமே சிலிண்டரு. நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? இது வரி போடல எல்லாத்துக்கும் தான் வரி போடுறாங்க. நடுத்தர குடும்பம் கஷ்டப்படுவாங்க. வேறு யார் பண்ணுறாங்களோ, காசு இருக்கும் அப்படியே தெரியாது. இருந்தாலும் இவங்க விலைவாசி கம்மி பண்ணால் போதும். எல்லாமே கம்மி பண்ணணும். எந்த உதவி இதை பண்ணுறேன் அத்தை பண்ணுறேன், உதவி பண்ணுறேன் அத்தை பண்ணுறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் இதெல்லாம் ஏறுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக சீட் கிடைக்க இந்த கவர்மெண்ட்டாம்மா சிலிண்டரு? எந்த கவர்மெண்ட் இது? யார் ஏற்றுறது? இவங்க தானே எல்லாமே செய்கிறாங்க. எண்ணெய் விலை ஏற்றுறது, அரிசி விலை ஏறிச்சு போட்டு போச்சு. இப்போ எண்ணெய் விலை இறங்கின மாதிரி இறங்கி திருப்பி ஏறுது. எப்படி பாமாயில் இவங்க சாப்பிடுவாங்களா? ஏற்றுறவங்க சாப்பிடுவாங்களா பாமாயில்? எல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. ஊற்றினா குழ தேங்காய் சட்னி மாரி வருது அந்த பாமாயில். அதை ஊற்றி நாங்கள் துண்ண முடியுமா? நாங்களும் உங்களை மாரி மனசு தானே, நாங்கள் ஓட்டு போட எல்லாமே இருக்கிறாங்க. எந்த ஆட்சி யார் வந்தாலும் சரிதான், விலைவாசி குறையணும், அவ்வளோதான். எங்களுக்கு 5000 வரல, 2000 வரல, எழுதி போட்டு எங்களுக்கு வரல. அது வரலாம் கூட கவலைப்பட வாய்ஸ் துண்டுறோம். என்ன எப்படி சொல்கிறது? இதெல்லாம் பண்ணுறதுல என்ன பண்ணுறாங்க தெரியல. நல்ல மாதிரி எல்லோரும் யார் ஆட்சி வந்தால் சரி, நல்ல மாதிரி எல்லாம் விலைவாசி குறையிட்டோம். 10,000 தரேன், 5,000 தரேன், 20,000 தரேன், 1 லட்ச ரூபா தரேன், அதெல்லாம் செய்யாதீங்க. அவங்கவுங்க வச்சு அவங்கவுங்க சோத்துன போகிறாங்க. விலைவாசி குறைஞ்சா போதும். அவங்கவுங்க வீட்டுக்காரன் ஒரு நாளைக்கு குடிச்சுக்கிட்டு ஆடிப்பிட்டு போகிறானுங்க சம்பாதிக்கிறதுல. இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. 5 நாளில் செலவு பண்ணுவாங்க 5,000 ரூபாய். இந்த விலைவாசி காலம் ஃபுல்லாக நாங்கள் தான் பொம்பளை கஷ்டப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் தான் குறைச்சலா இருந்தது. இப்போ அதுவும் ஏறிச்சு தங்க ரேட்டுமே. நாடு அரசியல்வாதி தான் பிரச்சனையே. அவங்க பொருளாதாரத்தை நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுத்தா எல்லாமே கம்மியாகும். இப்போ நம்ம போய் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க கிட்ட பேச முடியாது இல்லையா, நம்ம கம்மிட் ஆக முடியாது. மக்கள் கோசம் யார் பேசணும்? இருக்கிற அரசியல்வாதிங்க தான் பேசி மக்கள் வாழ்வாதாரத்தை பற்றி அவங்க தான் பேசி முடிவு எடுக்கணும். நம்மளே ஸ்ட்ரெயிட்டாக போய் முடிவு எடுக்கிறதா இருந்தால் போய் சண்டை போட்டு வர மாட்டோம். நம்ம அது அவங்க தான் எடுக்கணுமே. ஓகே, இப்போ இந்த 60 ரூபா இருந்தால் அந்த 60 ரூபா உங்களுக்கு எப்படிலாம் பயன்படும்? 60 ரூபா இருந்தால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பால் பாக்கெட் வாங்கலாம், ஒரு டீ தூள் வாங்கலாம், ஒரு பொழுது அன்றைக்கி ஒரு டீ தூள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1/4 கிலோ அரிசி போட்டு கூட ஒரு ஆள் வயிற்ற கழுவுனானா அழகாக செய்யலாம். 60 ரூபான்றது பெருசு இல்லை. ஒரு கடைக்கு போனால் ஒரு 10 ரூபாய் இல்லாத கூட நம்ம எதுவும் பொருளும் வாங்க முடியாதுல்ல. 60 ரூபான்றது பெரிய விஷயம் தானே. இந்த நடுத்தர மக்கள் ஏழை எளிய வந்து இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதை விட மீறுறதுக்கு ஒன்றும் சான்ஸே இல்லை.
வாழ்ந்தவன் வாழ்ந்துக்கிட்டே இருக்கான், வளர்ந்தவன் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கான். நம்ம மாதிரி நடுத்தரம் வந்து ரொம்ப தாழ்ந்துக்கிட்டே போயிருக்கு. நகை விலை கூடுது. ஸ்கூலில் படிக்கிறது போனால் அது பீஸ் கேட்குறான், லஞ்சம் கேட்குறான். ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போனால் லஞ்சம் கேட்குறான். ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஊசி போடணுங்க, ரொம்ப முடியலைங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு சிறுவாசை கேட்குறான். கட்சிக்கார ஆள் தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்குறான். எல்லா விதத்துலையுமே வந்து எல்லாத்துலேயுமே ஆளு பலம் இருந்தால் தான், அரசியல் பலம் இருந்தால் தான் மனுஷ வாழ்க்கையை நம்மளாம் ஓட்ட முடியுது. இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளாம் நடுத்தர மக்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே நம்ம தாழ்ந்தவங்க தாம்மா. இப்போ சிலிண்டர்லாம் ஏற்றிருக்காங்களே, ரொம்ப இல்லாதப்பட்டவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டம். ஊர் வேலை பார்த்துட்டு மக்கள் வந்து பொம்பளைலாம் வந்து இந்த சிலிண்டர் வாங்குவாங்க. இந்த வாரம் வரண்டி வாங்கண்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இவங்க இல்லையே. இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டம் தெரிஞ்சால் தானேங்க அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எதுவுமே இல்லையே. காஃபி எங்கே போகிறாங்க, எந்த ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ணும், இட்லி எந்த ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடணுன்ற ஏங்குற உலகம் ஆகிப்போச்சு. ஊர் ஆகிப்போச்சு. உலகம் என்ன ஆக போகுதோ தெரியல. விலைவாசிகள் பூராமே கூட்டிகிட்டு போகுது. மனுஷ மக்கள் இல்லாத இல்லைன்னா என்ன பண்ண போகிறானே தெரியல. 4-5 வருஷத்தில் எல்லாமே அதிகமாகிடுச்சு. ஒன்று கூட பால்லேருந்து எண்ணெயிலேருந்து அரிசிலேருந்து இது 60 ரூபா அதிகமாகிறது. அதையும் ஏற்றுட்டு மக்கள் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கிறோம். அப்புறம் செஞ்சு தான் ஆகணும். என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வீட்டில் எல்லாம் மெயின்டெனில் நான் பண்ணுறதா இருந்ததுன்னா எனக்கு தெரியும். நான் கடைக்கு கூட போகிறேன் வரேன். ஆனால் இது இவ்வளோ விலை அப்படிங்கிறது அவங்க வீட்டில் அவர் பண்ணுறாரு, அவங்க வீட்டில் என் மாப்பிள்ளை பண்ணுறாரு. அதனால் இன்றைக்கி நீங்கள் இப்போ சொன்னதை வச்சு தான் எனக்கு தெரியும். ஆனால் எல்லாமே அதிகமாக ஆயிடுச்சு தான், ஒன்றுமே கம்மி கிடையாது. கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். 60 ரூபாயில் ஒரு எண்ணெய் பாக்கெட்டு வாங்கலாம், ஒரு மாவு பாக்கெட்டு வாங்கலாம் மிச்சம் பண்ணால். ஒரு குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு செலவுக்கு யூஸ் ஆகும். விழுந்துட்டு எதாவது போகுதுன்னா முன்னுக்கு எப்படி தான் தூக்கிட்டு வருவாங்கன்னு தெரில. விஜய் வந்தால் தான் தெரியும் போல இருக்கு. சிலிண்டர் விலை உயர்வுக்கும் விஜய்க்கும் என்னக்கா சம்பந்தம்? அதுக்கு தான் இப்போ முயற்சி பண்ணுறாரு அவரு. ஓகே, இதனால தானே இவ்வளோ எதுக்கு ஏற்றுறாங்க விலைவாசி, மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. விஜய் வந்தா விலைவாசி குறைஞ்சிரும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எப்படி சொல்றீங்க? ஒரு முயற்சி பண்றாரு எல்லாத்துக்குமே. ஒரு வீடா போயிட்டு எல்லாத்துக்குமே என்னென்ன தேவை எல்லாமே முயற்சி பண்றாரு. அவர் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவர் தான் வருவார். ஓகே, இப்போ இதே மாதிரி விலைவாசி உயர்ந்துட்டே போகுது அப்படின்னா தேர்தலில் அதை எதிரொலிக்குமா? கண்டிப்பா. ஆனா இவங்களுமே தேர்தலை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகையெல்லாம் முன்னாடியே போட்டுட்டாங்க. 5000 கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட்ல. எதுக்கு அதெல்லாம்? மக்கள் காசு மக்களுக்கே கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அவங்க காசு கொடுக்கலையே, எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. ஆனா ஓட்டு விஜய்க்கு தான். நார்மல் கேஸோட விலையை வந்து இந்த டைமில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது வந்து இட் வில் பி ரொம்ப பெரிய ப்ரெஷர். நார்மல் பப்ளிக் டெய்லி வேஜஸ் அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கே வந்து ஏற்கனவே அவங்க பிளாக்ல தான் வாங்கி நிறைய பேர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க லைஃப். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எக்கனாமி கிளாஸ் பீப்புளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். அதுவும் தவிர்த்து உள்ளே வந்து கேஸ் போடுறவங்களுக்கு வேறு தனியாக நம்ம டிப்ஸ் அதுன்னு வேறு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 1000 ரூபாய்க்கு மேலே போகிறதே வந்து இப்போ நம்மளுக்கு ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறோம். இதை வந்து இன்னும் எதிர்காலத்தில் வந்து 2000 நார்மல் இந்த கேஸ் வந்து 2000க்கு போயிட்டு இருக்காது. அதாவது வணிக பயன்பாட்டுக்கு அது வந்து கேஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த ரேஞ்சுக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்கன்ற ஒரு பயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு மேடம். வீட்டுக்கு பயன்படுத்துகிற சிலிண்டர் விலை ஏறினது இல்லாமல் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரும் விலையும் ஏறி இருக்கு. அப்போ அடுத்தடுத்து நம்ம ஹோட்டலில் டிஃபன் வாங்குறோம்னா அந்த விலை உயரும், அடுத்தடுத்து விலைவாசி உயர்ந்துட்டே போகும். கண்டிப்பா ஒவ்வொரு விஷயமே இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி டீயோட விலை வந்து 10 ரூபா, இப்போ 12 ரூபா. இப்போ வெளியே நம்ம கடைக்கெலாம் நம்ம போய் குடித்தோம்னா 15 ரூபா போகுது. இதோட கொஞ்சம் பெரிய ஹோட்டல் அது இதுன்னு உட்காந்து பார்க்கும்போது 25-30 ரூபா போயிட்டு இருக்கு. எப்போ அது 50 ரூபா 60 ரூபான்னு போக ஆரம்பிக்குதோ அப்போ வந்து தலையில் துண்டு போட்டு போகிற மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில். அவ்வளோதான் மேடம் சொல்கிறதா இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ ஆனால் நீங்களே சொல்லிட்டீங்க வார் டென்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு, இதனால இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தொடர்பு இருக்குது. ஒரு நம்ம இன்டர்டிபெண்டன்ஸ் வித் த கண்ட்ரி, நம்ம அன்றாட நம்ம வெளியே போகிறதே வந்து இன்டர்டிபெண்டன்ஸ் டு த அதர் பீப்புள். நம்ம அதே மாதிரி தான் நம்ம கண்ட்ரி வைஸ் யோசிக்கும் போது தேர் இன்டர்டிபெண்டன்ட். ஒரு பொருள் உள்ளே வரதா இருந்துச்சுன்னா ஒரு பொருளை நம்ம வந்து உற்பத்தி பண்ணாதான், உள்ள இம்போர்ட் பண்ணாதான் நம்மளுக்கு உள்ளே வருது. அப்படி இருக்கும் போது நிச்சயமாக அது வந்து எக்கனாமிக்கலி அது ரொம்ப பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ எலெக்ஷன் நெருக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் ஹைக் அப்படிங்கிறது மக்களுடைய மனநிலையில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? ஸ்டண்ட் நடக்கும் மேடம். இப்போ தானே எலெக்ஷனே சொல்லியிருக்காங்க, ஸ்டண்ட் நடக்கும். ஹைக் பண்ணி கம்மி பண்ணுறதுக்கான ஸ்டண்ட் நடக்கும். அடுத்த பெட்ரோலியமில் நிச்சயமாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும். பெட்ரோலியமில் என்ன ஒரு ஏற்றுறது ஒரு
10 ரூபா 20 ரூபான்னு ஏற்றுனாங்கன்னா அதை கம்மி பண்ணுறது 2 ரூபா 3 ரூபா 5 ரூபான்னு ஒரு கண் துடைப்புக்காக கம்மி பண்ணிவிட்டு அடுத்த வேலை நடக்க ஆரம்பிக்கும் மேடம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் தான் நடக்கும், அது கண் துடைப்பு நடக்கும். வேற ஏதாவது கோரிக்கை அந்த மாதிரி ஏதாவது வைக்க விரும்புறீங்களா? கோரிக்கைனா அடுத்த நம்ம போட போகிற இந்த ஒரு விரலுக்கான எலெக்ஷனை வந்து கரெக்டான ஆளை தேர்ந்தெடுத்தோம்னா எதிர்காலமாவது உருப்படிதான் நம்ம பார்க்கணும். நம்ம எப்படி வரப்போகுதுன்னு தெரில அடுத்த எலெக்ஷன். நம்ம டிவிகேவா இல்லை திமுகவா அதிமுகவான்னு தெரில, பார்க்கலாம் எதிர்காலம். விலைவாசி ஏறுதுன்றாங்க. எதனால் ஏறுதுன்றது யாருன்னா என்னைக்காச்சும் வச்சுருக்காங்களா? அது யோசிக்க மாட்டாங்க. நம்ம ஒரு ஓட்டு போகிறோம், ஒரு 500 ரூபாய்க்கு ஓட்டு போட்டு வந்துட்டோம். 5 வருஷத்தில் அந்த விலை உயரியாக வருது. இப்போ ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அதுக்கான விலை பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபாயில் கட்டுறத இவங்க 5 கோடி ரூபான்னுவாங்க. இப்போ அந்த 4 கோடி ரூபா ஊழல் பண்ணுறதுனால தான் அத்தியாவசியமே இங்கே ஏறுது. ஸோ ஒரு பெட்ரோல் டீசல் விலையில் என்ன டேக்ஸ் போகிறாங்கன்னு மக்களுக்கு தெரியாது. அதனால நிறைய பிரச்சனை மேடம். இப்போ நம்ம ஒரு கருத்து சொல்கிறதும் இந்த சுதந்திரம் கிடையாது. இப்போ இன்னைக்கு காலையில் சிலிண்டர் விலை 60 ரூபாய் ஏறி இருக்கு. ஓகே மேடம். ஆனால் இப்போ இத்தனை நாள் சிலிண்டர் விலை ஏற்றலை. ஸோ இப்போ சிலிண்டர் விலை ஏற்றுறாங்க. இப்போ இது வந்து யார் ஏற்றுறாங்கன்றது தெரியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு கமிட்டி இருக்கா, ஜிஎஸ்டிக்குள்ளே ஏன் கொண்டு வரல, இது யாருமே யோசிக்க மாட்டாங்க மேடம். அவங்க மொத்தம் இந்த கட்சிக்காரன் 500 ரூபா கொடுத்தா இந்த கட்சிக்காரன் செய்யறது நல்லது, அவன் 1000 ரூபா கொடுத்தா அந்த கட்சிக்காரன் செய்யறது நல்லது. இதான் மேடம் பெரிய தமிழ்நாடு. இது விலையேறது முதல்ல இலவசத்தை தடுக்கணுமா? ஃபஸ்ட்டு இலவசமாக கொடுக்குறாங்கன்ட்டு மக்கள் ஃபுல்லாக போயிட்டு விடுறாங்க. அந்த இலவசத்தை தடுத்தா மட்டும்தான் இந்த விலையேற்றத்தை குறைக்க முடியும். அவங்க இலவசமாக கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு அதை வேறு வகையில் எங்கேருந்து பைசாவை எடுக்கிறதுன்றதை அவங்க பார்த்து எடுத்துடுறாங்க. இது மக்கள் மேலே தான் தப்பு சொல்லணும். ஆனால் நம்ம ஊரில் இதை வந்து இலவசங்கள்னு பார்க்க மாட்டேங்கிறாங்களே. நம்ம ஒரு நலத்திட்டம், விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு நலத்திட்டமாக தானே பார்க்குறோம். அப்போ எதுக்கு விலை ஏற்றுறாங்க? விலை எதுக்கு ஏற்றுறாங்க? நார்மலாக எப்பவும் இருக்கிற ரேட்டில் இருக்க வேண்டியதானே. அது ஏற்றுறாங்கன்னா ஏதோ இயர்லி ஒன்ஸு ஒரு 10 ரூபா 20 ரூபா அப்படி தானே போகும் ரீசனை பிரகாரம். இப்போ இதுக்கு எல்லாமே விலை ஏறிட்டு போகுது. வேலை செய்கிறவங்க 5 இயர்ஸ் பேக்கில் என்ன சேலரி வாங்கினாங்களோ அந்த சேலரி தானே இப்போ வரைக்கும் வாங்குறாங்க. அது மட்டும் ஏன் ஏற மாட்டேங்குது? அதையும் இண்டஸ்ட்ரியிலெல்லாம் கேட்க மாட்டேன்றாங்க. அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சேலரி ஏற்றி கொடுங்க, இதெல்லாம் விலைவாசி ஏறும் போது அவங்க எப்படி ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றிலாம் யாருமே கேட்க மாட்டேன்றாங்களே. இப்போ லாஸ்ட்டு 2 இயர்ஸாக ஒரே சேலரி தான். அதெல்லாம் இருக்குது இல்லை. இவங்க விலை ஏற்றின்னு போகிறாங்க. இலவசத்தை வாங்குறத முதல்ல நிறுத்துனுங்க. அவங்க கொடுத்தாக்கா நீங்கள் வாங்காதீங்க. இப்போ அதை ஒதுக்கி கணக்கு காமிக்கிறாங்கல்ல, நாங்கள் மக்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோன்ட்டு. அதை எதுக்கு வாங்குறாங்க அவங்க? அதை கொடுத்துட்டு அதை சரி பண்ணுறதுக்கு வேறு வகையில் எப்படி பணத்தை எடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாதிரி விலையை ஏற்றுறாங்க. அது நல்லா தெரியுது, மக்களுக்கு தெரிஞ்சு மக்களே தான் போயிட்டு இந்த விட்டில் பூச்சி மாதிரி பளிச்சுன்னு இருக்குதுன்னு நினச்சி போயிட்டு நம்ம சுட்டு கீழே வந்து செத்து போவோன்னு தெரியாது. அது பவராக இருக்குதுன்னு அதில் போய் சுட்டு கீழே விழுறாங்க. மக்கள் தான் மிஸ்டேக் பண்றாங்க. ஆனா இந்த விலை உயர்வுக்கு இப்போ உலக அளவுல நடக்கக்கூடிய இந்த போர் பதற்றம் இதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றாங்களே, அது நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? இதுவும் காரணம்னு சொல்றாங்க. எல்லாம் திடீர்னு நகை விலை கூட அப்படிதானே ஆயிடுச்சு அந்த மாதிரி. ஆனா அந்த அந்த அளவுக்கு நாலேஜ் வந்து நம்மளுக்கு அவங்க ஏதோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் எனக்கு தெரியும். இருக்கும், கண்டிப்பா போறனால இருக்கலாம். நிறைய இருக்கும். தேர்தல் நேரத்துல பெண்களுடைய மகளிர் உரிமை தொகை 2000 போடுறோம், 2 கட்சிகளும் மாறி மாறி அறிவிச்சிருக்காங்க. திடீர்னு சிலிண்டர் விலை உயருது. அது என்ன தோணுது டக்குன்னு உங்களுக்கு இதை பார்க்கும்போது? இது எப்பவுமே அரசியல்ல கரெக்டா கடைசியில அந்த தேர்தல் நேரத்துல இப்படி எல்லாமே கொடுக்குறேன்பாங்க. அது 2000 ரூபாய் கொடுத்துட்டோம். 2000 ரூபாய்க்கு அதிகமானது வேற ஏதாவது தான் பாருங்க. இப்போ அரசியல் இது வந்துருச்சு, சிலிண்டர் வந்துருச்சு, வேற மறுபடியும் பொருள் ஏறும், விலை ஏறும். மறுபடியும் பஸ்ஸுக்கு ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ போயிடும். எல்லாமே மாறிட்டே தானே இருக்கும். கஷ்டம்தான். வீட்டில் நான் இருக்கிற லேடிஸ்க்கு, வெளியில் வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது ரொம்ப கஷ்டம்தான். அது அவங்க அந்த கச்சா எண்ணெயை ஏதோ ஏற்றுமதி பண்ணுற இடத்துல சண்டை போட்டுக்குன்னா இப்போ ஏறுறதுன்னு சொல்லிடுறாங்க. அவங்க 2 பேரும் சமாதானமான இறங்கவே மாட்டேங்குது. ஏறினதாக தானே இருக்குது. எங்கே கம்மி பண்ணுறாங்க? கம்மியாக பண்ணலையே. அப்போ நம்ம தானே பாதிக்கப்படுறோம். ஆட்சிக்கு வந்தா சிலிண்டருக்கு இவ்வளோ மானியம் தரேன்னு சொன்னாங்க, அதுவும் தரல. மானியம் எங்கே கொடுக்குறாங்க? கொடுக்கவே இல்லையே. இப்போ 60 ரூபா ஏறன்னு தான் மிச்சம். ஸ்டாலின் ஐயா சிலிண்டர் வாங்கினா போய் கடையில் தெரியும், அவருக்கு யாரோ புக் பண்ணி கொடுப்பாங்க பழுக்குது. அதனால அந்த விலைவாசியெல்லாம் அவருக்கு சரியாக தெரில. இந்த செய்தியை பார்த்து அவர் காது குத்து கேட்டாருன்னு தெரியும். இப்போ அந்த போர் நடக்குது, இப்போ டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ இருக்கும், கண்டிப்பாக இது எல்லாமே நடக்கும் மேடம். இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீடு, என் வீடு சரியாக இருந்தால் தான் நான் என் ரோட்டு பக்கத்து வீட்டை நான் பார்க்க முடியும், சொல்ல முடியும். ஸோ என் வீட்டையே என்னால் சரியாக பார்த்துக்க முடியும்னா நான் பக்கத்து வீட்டு போய் சொல்ல முடியாதுல்ல. இப்போ தமிழ்நாடுன்றது ஒரு லீடர் இருப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா இருக்கார். இப்போ அந்த தலைமுறை முடிஞ்சு நான் வளர்ந்து நான் கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு ஃபேமிலி. இப்போ நான் என் வீட்டை தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. என் வீட்டை நான் நல்லா வச்சில்லாமல் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா வாழ்கிறான், அவன் எனக்கு அது செய்யலை இதை செய்யலைன்னு சொல்ல முடியுங்களா?
தமிழ்நாடு ரெவென்யூ ஒன்று இருக்குல்ல, ஜிடிபி தமிழ்நாட்டுக்கு ஒரு ரெவென்யூ வரும்ல, அதை தான் மெயின்டைன் பண்ணும் மேடம். இப்போ கச்சா அந்த நாட்டில் சண்டை நடக்குது, இப்போ இங்கே என்ன வரும்ல. ஸோ அப்போ பெட்ரோல் விலை ஏன் ஏறல, கேஸ் விலை மட்டும் ஏன் ஏறுது? ரெண்டுது கம்பேரிசன் தானே இருக்குது. இப்போது நார்மல் கேஸ் பெட்ரோல் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறது, பெட்ரோல் டீசல் விலை ஏறலை, அப்போ கேஸ் மட்டும் ஏன் ஏற்றுறாங்க? ஸோ கம்பல்சரியாக வந்து குடும்பத்துக்கு தேவையானது அதான். குடும்பத்துக்கு ஏன் 1000 ரூபா கொடுக்குறாங்க? அது யோசிக்கணும் மேடம். அந்த 1000 ரூபா ஃப்ரீ ஏன் யோசிக்கணும்? நான் யாரும் சும்மா செய்ய மாட்டாங்க. இப்போ உங்களுக்கே சரி, நீங்களே ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு 100 ரூபா நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க? நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் யோசிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் 1000 ரூபா கொடுக்குதுன்னா நம்ம யோசிக்கணும் இல்லை. அதை என்னைக்கு யோசிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் மேடம் இந்த விலை எல்லாமே மாறும்.